வணக்கம் மக்களே! சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மக்களிடம் எடுபடுகிறதா எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் ஒரு பார்வை திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஜீரம் தமிழகத்தில் இப்பொழுதே சகிக்க ஆரம்பித்துவிட்டது. திமுக சார்பில் தேர்தல் பணிகளையும் பரப்புரைகளையும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே ஆரம்பித்துவிட்ட நிலையில் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் களத்துக்கு வந்துள்ளார். அவரின் பிரச்சாரம் எடுபடுகிறதா? மக்களின் வரவேற்பு எப்படி உள்ளது என்று பார்ப்போம். எம்ஜிஆர் காலம் முதலே அதிமுகவுக்கு அதிக கை கொடுப்பது கொங்கு மண்டலமும் தென் மண்டலமும் தான். ஓபிஎஸ் தினகரன் சலசலப்பால் தென்மண்டலத்தில் இப்பொழுது அதிமுக சற்று சுணக்கமாக உள்ளது. இதனால் கொங்கு மண்டலமான கோவையில் இருந்து தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து தனது முதல்கட்ட சுற்றுப்பயணத்தில் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மக்களை சந்தித்து வருகிறார். இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த சுற்றுப்பயணம் முதலில் அதிமுகவினருக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது. 2026 தேர்தலுக்காக சிறிய கட்சிகள் தொடங்கி புதிய கட்சிகள் வரை மாநாடு பேரணிகள் என ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் நிலையில் அமைதியாக இருந்த அதிமுக களத்துக்கு வந்துள்ளதால் ரத்தங்கள் ஏக உற்சாகத்தில் உள்ளனர். அதேபோல் அதிமுக மக்கள் பிரச்சனைகளை கண்டு கொள்வதில்லை, இபிஎஸ் மக்களை சந்திப்பதில்லை என எதிர்க்கட்சிகள் வைத்த விமர்சனங்களையும் இந்த சுற்றுப்பயணம் மூலமாக உடைத்தெறிந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதனையே தங்களின் பெரிய வெற்றியாக பார்க்கின்றனர் அதிமுகவினர். சரி, இபிஎஸ் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடுகிறதா? இபிஎஸ் சுற்றுப்பயணம் செய்ய உள்ள ஊர்களில் பெரும் அளவில் அதிமுகவினர் குவிகின்றனர். அந்த கூட்டத்தினருக்கிடையே பேசும்பொழுது இபிஎஸ் 4 விஷயங்களை பிரதானப்படுத்துகிறார். 1. திமுக ஆட்சியின் நிறைய அவலங்கள். 2. திமுக ஆட்சி நிறைவேறாத தேர்தல் வாக்குறுதிகள். 3. அதிமுக ஆட்சியின் கடந்த கால சாதனைகள். 4வதாக 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகள். இவை 4மே அதிமுகவினரை தாண்டி பொது தளத்தில் பேசும் பொருளாகியுள்ளது அதே என்பதனை உண்மை. இபிஎஸ் தனது பிரச்சாரத்தில் திமுக ஆட்சியில் இப்பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்துள்ளது, காவல் நிலைய மரணங்கள், டாஸ்மாக் ஊழல், போதைப்பொருள் கலாச்சாரம், அனைத்து துறைகளிலும் ஊழல், அமைச்சர்களின் அதிகார மீறல்கள் போன்றவற்றை முன்னிலைப்படுத்துகிறார்கள். முக்கியமாக ஆட்சி நிர்வாகம் தொடங்கி சினிமா துறை வரை அனைத்து முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை பேசுகிறார். இதன் மூலமாக குடும்ப அரசியலுக்கு எதிரான குரலை வலுவாக எழுப்ப தொடங்கியுள்ளார். அதேபோல் திமுக கூட்டணி கட்சிகளையும் விளாச ஆரம்பித்துள்ளார். அடுத்ததாக திமுக அரசு நிறைவேறாத தேர்தல் வாக்குறுதிகளான மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு, சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம், கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்துக்கான நடவடிக்கை, விவசாயிகளுக்கான நிவாரணம், தொழில்துறை கோரிக்கைகள் போன்றவற்றை பேசுகிறார். தொடர்ந்து அவரின் பேச்சில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிடுகிறார். அதில் தலித்துக்கு தங்கம், விவசாயிகளுக்கான நிவாரணம், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி கல்லூரிகளுக்கான 7.5 இட ஒதுக்கீடு, இலவச லேப்டாப், அம்மா உணவகம், அம்மா கிளினிக், 2 சக்கர வாகனம் மானியம், இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்களை அடுக்குகிறார். அதேபோல் தங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதில் நிறுத்தப்பட்ட திட்டங்களை தொடருவோம் என்றும் இபிஎஸ் உறுதி சொல்கிறார். குறிப்பாக 2026 தேர்தலுக்கான அவர் பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளையும் அளிக்க தொடங்கியுள்ளார். அதன்படி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்குவோம் என தெரிவித்துள்ளார். இது பெண்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் ஹைலைட்டான இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி தான் பிரச்சாரம் செய்யும் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை
திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் பற்றியும் பேசுகிறார். இது தொகுதிக்குள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கவனிக்கத்தக்க விஷயமாக, தனது சுற்றுப்பயணத்தின் தொடக்கம் விழாவுக்கு கூட்டணி கட்சியான பாஜகவையும் அழைத்தார் இபிஎஸ். அவர்களும் கலந்து கொண்டனர். தற்பொழுது இபிஎஸ் பேசும் இடங்களில் எல்லாம் அதிமுக கொடியோடு பாஜக கொடிகளும் இடம்பெற்றுள்ளன. ஒரு பக்கம் கூட்டணி கட்சியான பாஜகவோடு இணக்கம் காட்டினாலும், மறுபக்கம் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என பல இடங்களில் பேசுகிறார் அவர். இதனால் மக்கள் எப்படி பார்க்கின்றனர் என்பது போக போகத்தான் தெரியும். அறநிலைத்துறை கல்லூரிகள் பற்றி இந்த பிரச்சாரத்தில் இபிஎஸ் பேசியது முதல்வர் ஸ்டாலினால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பேச்சுக்கு சுட சுட முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள் வரை பதில் கொடுத்து வருகின்றனர். இதுவே இபிஎஸ் பேச்சு ஓரளவு மக்களிடம் சென்று விட்டதற்கான சான்றுகள்தான். தொடர்ந்து இதே ரூட்டில் சென்று மக்களிடம் தனது பிரச்சாரத்தை ஆழமாக இபிஎஸ் பதிய வைப்பார். அது தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்பாக மாறுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.